ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹென்னு வந்து ஹீரோவை அடிச்சிருந்துருப்பான். ஸோ அவன் கோவத்தில் கத்திட்டு இருந்திருப்பான். எல்லா குழந்தைகளுமே அவங்க அம்மா கூட இருக்கும்போது எதுக்காக நம்ம 2 பேர்த்த மட்டும் கேலி பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, 2 பேர்த்தையும் அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி. அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்லிகிட்டு இருக்கான், திரும்ப என்னால் ஒரே விஷயத்த சொல்லிட்டே இருக்க முடியாது, உன்னோட அம்மா வந்துட்டு ரிட்டன் வர மாட்டாங்க, அதுதான் உண்மை, அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு. ஸோ திரும்பவும் அடிக்க வரானா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து தடுத்து விட்டுட்ருக்கா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? என்ன குழந்தைங்களா? குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படி. அப்போது அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா ஹென்னை வந்து தடுத்துட்ருக்கு. எதுக்கு என்னோட ஒப்பாவை நீ அடிக்கிற அப்படின்னு. அந்த டைமு ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா பெரிய இது மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கு, இதான் நீங்கள் பிள்ளைங்களை வளர்த்த லட்சணமா, ஒழுங்காவை வளர்த்துருக்கீங்க அப்படின்னு. இதுக்கு ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்லை, விட்டுட்டு போகுமா, அடுத்தவனை போய் கல்யாணம் பண்ணுமா. ஆனால் இது வந்துட்டு ஏதோ இது மாதிரி பேசிகிட்டு இருக்கு. ஹீரோயினோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கப்புறமா நைட்டு போல் காட்டுறாங்க, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவுக்கு இந்த விஷயங்கள் தெரியாதுல்ல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எல்லா மூஞ்சியும் பார்க்குறாரு. என்னடா டிசைனாக வச்சுருக்காங்களே அப்படின்னு ஹீரோன்ட்ட கேட்குறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டானுங்க. ஹீரோவோட அம்மா இங்கே வந்தாங்க. சரி இவன் என்னாச்சு, இவன் ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ ஒழுங்காகவே குழந்தைகளை வளர்க்கலை அப்படின்ற மாதிரி அந்த ஆன்ட்டி சொல்லிட்டாங்க அப்படின்னு. இவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே ஹீரோவையும் நம்ம ஹென்னையும் கட்டுறாங்க. ஹென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டை எடுக்க போகிறான், இவன் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து சாப்பிட்றான். சரின்னு கீரை எடுத்து சாப்பிட போகிறான், இவன் பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டுருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. ஸோ அப்படியே டேபிளில் தட்டிகிட்டு இருக்காரு. என்னடா குழந்தைங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, டேபிள் மேனஸ் பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. என்ன பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எனக்கும் போதும், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவனும் அங்கேருந்து போயிடறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியே பார்க்குறா. ஹீரோனோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, குழந்தைங்க சாப்பிடும்போது எதுக்கட அந்த மாதிரி லூசுத்தனமாக கத்திட்டு இருக்க அப்படி. அவனுங்க மட்டும் பண்ணுறது கரெக்டா, ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படி. அப்போ நீ ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹென்னுக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, எனக்கு அப்பா வந்து காசு கொடுத்தாரு, நம்ம போய் ஃப்ரைட் சிக்கனு ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நேராக ஹீரோட்ட போய் கேட்கும்போது எனக்கு வந்து ஃப்ரைட் சிக்கன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ரிட்டன் ஹென்கிட்ட வந்து கேட்குறான், நம்ம ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்லாமா அப்படின்னு. இல்லை ஸ்வீட் அப்படின்னு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட போய் கேட்டுட்ருக்கா, டே ப்ளீஸ்டா நம்ம வந்து ஸ்வீட் சாப்பிட்லான்டா அப்படின்னு. ஏன் அவனுக்கு ஸ்வீட் வேணுமா, எனக்கு வந்து ஃப்ரைடு தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா மாடியில் ஏறுறா இறங்குறா. 2 பேரும் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகுற மாதிரியே தெரியல. இவளோட எனர்ஜி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுது. இவ பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாக ஏறுறா. ஸோ அப்படியே தரையில் உருண்டு புரண்டுட்டு இருக்கா. நீங்கள் 2 பேருமே திங்க வர வேண்டாண்டா, என்னோட எனர்ஜி தாண்டா போகுது அப்படின்னு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஆளுமையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா டேப்லெட்லாம் கொண்டு வந்து வைக்கிறான். உனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, நான் கேள்விப்பட்டு அதை வச்சுக்கோ அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவள் எடுத்து வச்சுட்டு இருக்காளா. அப்புறம் நம்ம இந்த வீக்கெண்டில் வெளியே போகலாமா அப்படின்னு. அதெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அட இதை ஒரு நிமிஷம் பாரு அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கி பார்க்குறா. அது பார்த்தீங்கன்னா அந்த 4 பேர் சைக்கிள் ஓட்டிகிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபன்னான இடம் போல். இந்த இடத்துக்கே நம்ம பிரதர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு ஐடியா வருது. நேராக பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு ஹென்னுக்கிட்ட ஓடிட்டு இருக்கா, நீ வரியா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ ஹீரோட்ட போயிட்டு கேட்கும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இல்லை நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வரும்போது டால்மி வந்து கேட்குறா, உண்மைக்குமே அவங்க வராங்களா அப்படின்னு. ஆமாம், ஆனால் ஸ்டார்டிங்கில் வரமாட்டேன்னு தானே சொன்னாங்க, அது நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணேன் அப்படின்னு. அதாவது ஹென்னுக்கிட்ட போய் சொல்லியிருந்திருப்பா, நான் ஹீரோ கூட போகிறேன் நீ ஒன்றும் வர வேணாம் அப்படின்னு. ஹீரோட்ட போய் சொல்லியிருந்திருப்பா, நான் ஹென் கூட போகிறேன் நீ ஒன்றும் வர வேணாம் அப்படின்னு. அதனால 2 பேருமே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க போல. பார்த்தியா நான் எப்படி வந்துட்டு தீயாக வேலை செய்கிறேன்னு. அப்புறம் நீயும் வந்துடு, ஏன்னா அதில் 4 சேர் இருக்கும், நம்ம 4 பேர் போகணும் அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்ற மாதிரி இவளும் கேட்டுட்ருக்கா. ஏண்டி நீ ரொம்ப பிஸியா? இல்லை நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா டால்மியோட அம்மா தான் எப்போவுமே வந்துட்டு ஒரு அகாடமியில் ஸ்டாப் பண்ணுவாங்க போல், அதாவது டியூஷன் மாதிரி படிக்கிறான்னு நினைக்கிறேன். இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் பஸ்லேயே போயிருந்துருப்பேன்லம்மா, நீங்கள் ஏன் இவ்வளோ சிரமப்படுறீங்க அப்படின்னு. பஸ்ஸில் போகிறது வந்துட்டு ரொம்ப அலைச்சலாக இருக்கும், அதனால தான் நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன், நீ வந்து ஒழுங்காக படி அப்படின்ட்டு அவங்க இங்கே போகிறாங்களா. இவ பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஓடிட்டுருக்கா உள்ளே போகாமல், ஏன்னா ஹீரோயின் வந்து வர சொல்லியிருந்திருப்பாள்ல. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அப்புறம் என்ன எல்லாத்தையும் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் இவங்க ஸ்கூலில் படிக்கிற மற்ற எல்லா கேர்ள்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அடடா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் பாரு, ஹீரோ வந்திருக்கான், ஹென் வந்திருக்கான் அப்படின்னு. இவங்கெல்லாம் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கும் ஒன்றும் புரியல. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கா.
ஏண்டி நீ எப்படி இங்கே வந்த? நீ தான் சொன்னியே உன் பிரதர்ஸை வந்துட்டு கூப்பிட்டு இங்கே வரப்போகிறேன் அப்படின்னு. நான் ஸ்கூலில் சொன்னேன், அதனால தான் எல்லாருமே அவங்கள பார்க்க இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு. இவங்களுக்கா கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. அந்த டைம் அந்த அம்மாஞ்சி இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். இது என்னோட ஐடியா தானே, உன்னோட பிரதர்ஸ் எல்லாம் வராங்கன்னு நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. டேய், நான் தான் உங்ககிட்ட என் தங்கச்சிக்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு என்ன கேட்டுட்ருக்கான். அது சும்மா தான் அப்படின்னு. சரி நெக்ஸ்ட் பர்சன் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கானா. 2 பேருமே பார்த்தீங்கன்னா கையை பிரித்து விட்றானுங்க. அவள் எங்கள் கூட தான் வருவா, உன் கூடலாம் வரவே மாட்டா அப்படின்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறான், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு பக்கத்தில் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி வரும்போது இவ பார்த்தீங்கன்னா பிடிச்சி பின்னாடி உட்கார வைக்கிறா. ஏன்னா ஹென்னு கூட வரட்டும், 2 பேர் பேசட்டும் அப்படின்னு. அப்போ அந்த அம்மாஞ்சி பையன் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு பக்கத்தில் உட்கார வரும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்கார விட மாட்டான். நீ ஒன்று இங்கே கூட வராதடா போடா அப்படின்னு வெளியே பிடிச்சி தள்ளி விட்டுறான். அடா பாவிங்களா, இங்கே வர சொன்னது இந்த பிளானே என்னோடது, ஆனால் என்னையை விட்டுட்டு போகிறீங்களேடா அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா காதில் ஹெட்செட் எல்லாம் மாட்டிக்கிறா. நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பெடலை அழுத்திட்டு வந்துட்டு இருக்கா. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா கல் மாதிரி அப்படியே உட்காந்துட்டே வந்துட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவளுக்கு நாக்கு தளிருது, முடியலை போல. என்ன வந்து சொல்லிட்டு இருக்கான், இவனால சுத்தமாக முடியல போல அப்படின்னு. ஆமாம், ரொம்பவே ட்ரெயின் அவுட் ஆகிட்டா அப்படின்ட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா பெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம டால்மி இப்போ தான் அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கே வந்திருக்கா. என்ன வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. சாரியா எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் உன்னை அடித்தேன்ல, நீ என்னை அடிக்க மட்டுமா செஞ்ச, நீ வந்துட்டு கண்ணா பின்னான்னு பேசுனீல அப்படின்னு. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லும்போது ஆமாம் ஆமாம் உனக்கு கண்டிப்பாக தெரியாதுல்ல அப்படின்னு திரும்பவும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. இவன் வந்து ஹீரோவை அடிக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா இவனை அடிக்க அப்படின்ட்டு ரொம்ப வாக்குவாதமாக போயிட்டுருக்கு. இவ பார்த்தீங்கன்னா நாக்கு தள்ள அதை பெடல் பண்ணிட்டு இருக்காளா. என்னடா பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறா. டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு கூப்பிட்டு வந்து அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களேடா அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைடெல்லாம் முடிஞ்சு 3 பேர் வந்துட்டு இருக்காங்களா. என் மூஞ்சிலே முழிக்காதீங்கடா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கா. நீ என்னம்மா போகிறது, நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு இவங்க 2 பேர் வந்துட்டு இருக்காங்களா. என்ன பார்த்தீங்கன்னா ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டு போயிட்டு இருக்கான். இவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம டால்மியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும்போது ஒரு 4 பசங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஸ்கூலில் இவங்க தான் பெரிய ரவுடி மாதிரியாமா. நீ வந்துட்டு எங்களோட ஸ்கூல் தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. சும்மா நடிக்காத, நான் வந்துட்டு அந்த ஸ்டேடியமில் நிறைய டைம் உன்னை பார்த்துருக்கேன் அப்படின்னு. அதே சமயம் ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா தண்ணி வேணும்னு தேடிட்டு இருக்கா. இந்த சைடை ஹீரோனோட இன்னொரு கிளாஸ்மேட் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டால்மியை வந்துட்டு இவங்க புள்ளி பண்ணுறத பார்க்குறாங்க. ஐயோ என்னோட கிளாஸ் லீடர், நான் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்படியே ஹென்னையும் ஹீரோவையும் காட்டுறாங்க. ஹென் வந்து சொல்லிட்டு இருக்கான், அவள் தனியாக இருப்பாள்ல, நீ போயிட்டு அவளுக்கு கம்பெனி கொடு அப்படின்னு. அவள் உன்னோட குழந்தை தானே, நீ போய் கம்பெனி கொடு அப்படின்னு. பாரா ரொம்ப ஓவரா பேசாத அப்படின்னு திரும்பவும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் சண்டெல்லாம் போட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த கிளாஸ்மேட் இருக்கால, அப்போ பார்த்தீங்கன்னா ஹென்னுக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, டால்மிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல வம்பிழுத்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் ஓடிட்டு இருக்கானுங்க. அப்போ இந்த கிளாஸ்மேட் வந்துட்டு ஏன் இவங்க டால்மிக்காக 2 பேரும் ஓடுறாங்க, ஒரு மேலே டால்மி மேலே இன்ட்ரெஸ்ட்டோ அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கதையை கட்டி விட்டுட்டு இருக்கா. இங்கிட்ட நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா டால்மியை புலி பண்ணுறதை பார்த்துட்டா போல. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வரா. டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போதே பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இந்த 4 பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. டே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு. டே எனக்கு நம்ப தெரியாதுடா, மூதேவி 911க்கு கால் பண்ணு அப்படின்னு. ஸோ அவங்க அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா மாத்திரைலாம் கிடக்கு. அதில் ஒரு பையன் மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி அப்படின்ற மாதிரி கேட்குறா. என்னம்மா தண்ணியாம்மா, இந்த வந்துட்டோமா அப்படின்ட்டு 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கானுங்க தண்ணி இருக்கிறதுக்காக. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா எழுப்பிட்டு இருக்கா, அடியே உனக்கு என்னடியே ஆச்சு அப்படின்னு. இந்த சைடு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே மின்னல் வேகத்தில் ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் இப்படி மயக்கம் போட்டு கடந்த உடனே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வர ஹென்னு பார்த்தீங்கன்னா அவங்க தானே அடிச்சானுங்க, எங்கே அவங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த 4 பசங்களும் தண்ணியெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. டே எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா நீங்கள் என் தங்கச்சியை அடிப்பீங்க அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டைக்கு போயிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கிறானா.
தனித்தனியாக அடிச்சுட்டு இருக்கானுங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் அடிக்க வரான், ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை போயிட்டு அடிக்கிறான். ஸோ இப்படியே ஒரு கலவரமாக போயிட்டுருக்கு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவுக்கு வந்துட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு சாரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அந்த 4 பசங்க மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைல்ல, அவங்க தண்ணி தானே எடுக்க போயிருந்துருப்பானுங்க. ஸோ இந்த 4 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, அவங்க தெரியாமல் தானே நம்மளை அடிச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் நம்மளுக்கு அடிப்படலையே அப்படின்னு. ஆனால் பயங்கரமாக மூக்கு வாயிலெல்லாம் அடிபட்டிருக்கு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா வந்து உள்ளே வந்துட்டு இருக்காரா. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த ஆஃபீஸர் வந்து கேட்குறாங்க, சார் நீங்களா அப்படின்னு. ஆமாம், இவன் என்னோட பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுறாங்க. உங்கள் அப்பா போலீஸாக இருக்கிறனால தானே நீ என்ன இந்த மாதிரி அடிச்சிருக்க, ஈஸியாக நீ இதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவ தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் 4 பேரும் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போங்க, உங்கள் அம்மா அப்பா உங்களை தேடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த 4 பேருக்கும் சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுங்க. எவ்வளோ தைரியம் இருந்தது அப்படின்னா இவங்க வந்துட்டு கிளாஸ்மேட் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு. இந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா நம்ம நினச்சதுக்கு உல்ட்டாவாக நடக்குது அப்படின்னு. இவங்க மேலே எந்த ஒரு தப்புமே இல்லையே, அவங்க தங்கச்சி அன்கான்ஷியஸாக இருந்தனால தானே நம்மளை அடிக்க வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஸோ சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. இன்னைக்கு நல்ல வேலையாக எதுவுமே நடக்கலை, இல்லைன்னா உங்கள் 2 பேத்துக்கு என்ன ஆயிருந்திருக்கும். சரி, நீங்கள் 2 பேரும் காரில் இருங்க, நான் கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் 2 பேரும் பஸ்ஸில் போய் தொலைங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாடா நம்ம பஸ்ஸை பிடிச்சி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வந்து தொலைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹென் பார்த்தீங்கன்னா ஜாலியாக உள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஹென்னை பார்த்தீங்கன்னா அந்த அகாடமியில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்களா. இதை பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையோட அம்மா பார்த்துறாங்க, விறுவிறுன்னு வராங்க. ஏண்டி யார் அது, நீ படிக்காமல் அவங்களோட என்னடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ இவளுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. அதே சமயம் ஹென் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களே, மன்னிச்சிருங்க அங்கிள், இதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டோம், ஸோ நீங்கள் அப்பா கிட்ட மட்டும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டே வந்துட்டு இருக்கான். ஆல்ரெடி வேற ஹீரோனுக்கு முடியலை இல்லை, ஸோ அவளை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்து பெட்லலாம் தூங்க வச்சுட்டு இருக்காங்க. சரி அது இருக்கட்டும், நீங்கள் ஒன்றாயிட்டீங்கல்ல அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா இல்லைன்ற மாதிரி சொல்ல வரும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்ட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிறான். என்னோட கையை பார்த்தீங்கன்னா அவனோட இடுப்புலலாம் வச்சுக்கிறான். பார்த்தியா நாங்கள் 2 பேரும் பேசிட்டோம் அப்படின்ட்டு வெளியே வராங்களா. நான் ஒன்றும் சமாதானமே ஆகலை, நீ இந்த மாதிரி பண்ணுற, அவளுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, ஸோ அவன் வந்துட்டு நம்ம சேர்ந்துட்டோன்னு நினச்சாதான் அவன் நிம்மதியாக இருப்பா, அவன் முன்னாடினாச்சும் சேர்ந்த மாதிரி நடி அப்படின்னு. சரி அவளுக்காக தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்துட்டு கோவமாக தான் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்சிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கானுங்க. மறுநாள் காலையில் இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சுட்டு ரசிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. ஏன்னா 2 பேர் வந்துட்டு அப்படியே ஷோல்டர் மேலே கையெல்லாம் போட்டு ஒன்றா நடந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் ஹென்னுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறுப்பாக இருக்கும் போல். ஹீரோவும் அதெல்லாம் நோட் பண்ணுறான். சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போயிட்டு வா பாய் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹென் அப்புறம் ஹீரோ 2 பேர்த்துக்குமே ஒரு பொண்ணு ரூட் விட்டுருக்கும்ல, இந்த பிள்ளையோட பேரை நம்ம வைட்டின்னு வச்சுக்கரலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு, ஆமாம் நீ வந்துட்டு அந்த டால்மியை லவ் பண்ணுறியாமே, எனக்கு நியூஸ் வந்துச்சு நீ அவளை லவ்வெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. உனக்கு ஹீரோவை தானே பிடிச்சிருக்கு, எனக்கு யாரை பிடிச்சிருந்தா உனக்கு என்ன அப்படின்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்துட்டு அவளை டேட் பண்ணக்கூடாது, பைத்திய மாதிரி பேசாத, அந்த பொண்ணு என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு, அவளும் எனக்கு தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு. அப்படியே பின்னாடி பார்த்தா ஹீரோயினோ டால்மியை பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு இருக்காங்க. டால்மிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுது போல். ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து விறுவிறுன்னு போயிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேத்தையும் காட்டுறாங்க, ஒரு ஷாப்பிங்காக தான் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப டயர்டாயிட்டா போல், அப்படியே ஹீரோவை பிடிச்சி தொங்கிட்டே வந்துட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா. டால்மிக்கு என்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனால் டேரெக்டாக போய் சொல்ல மாட்டா, இதில் என்ன இருக்குது எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதில்ல அப்படின்னு. அவளோட ஃபீலிங்ஸாக சொல்ல போய் இப்போ இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு போயிருமோன்னு நினைக்கிறா அப்படின்னு. என்ன கருமமோடா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ஒரு ஷூவை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாலில் தான் சோகி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட இருக்கா. நான் வந்துட்டு ஒப்பாவை பார்க்கணும் அப்படின்னு. எனக்கு இன்றைக்கி அவனை பார்க்குற மைண்ட் செட் இல்லை, அதனால் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் பார்க்கணும் தான் அடம் பிடிச்சிட்டு இருக்கா. சரி இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்ட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போயிடறாங்க. அந்த டைம் தான் இவங்க 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டு போகிறாங்களா. ஸோ இந்த வாண்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கா, ஒப்பா அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா யாராவது நம்மளை கூப்பிட்றான்னு திரும்பி பார்க்கும்போது இது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி வந்து தூக்கி விட்டுட்டுருக்கா, அவனுக்கு காலில் அடிபட்டுருச்சாமா அப்படி இப்படின்னு. அப்போ இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. சோகி உன்னை மேலே உட்காந்து நான் சாப்பிட சொன்னேன், இங்கே பாரு அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கும்போது நீ எல்லா விஷயங்களுமே இன்வால்வ் ஆகிருக்க, சரியான பேட் லக் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறுப்பாயிருது.
அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு இவன் தான் லாட்ரி டிக்கெட் வாங்கி கொடுத்தான், அதில் வந்துட்டு வின் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சும்மா சும்மா என்னோட அப்பாவை குத்தம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு அப்படியே கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு இருக்கா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்களா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறான். சின்ன வயசுல இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த பசங்களெல்லாம் போயிட்டு அடிக்க போயிருந்திருப்பாரு. அப்புறம் ஹீரோ வந்துட்டு தனியாக உட்காந்து இருக்கும்போது குட்டி பசங்க பசியோடு இருக்கக்கூடாது, உனக்கு பசிச்சா எங்கள் வீட்டை வந்து தட்டு அப்படின்ற மாதிரி க்யூட்டாலாம் சொல்லிட்டு இருந்திருப்பான். இதுக்கப்புறம் ஹீரோட அம்மாவை வந்துட்டு இவன் மீட் பண்ணி பேசிட்டு வந்ததுக்கப்புறம் நீ ஓகேவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்திருப்பா. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சி அவளோட முடியை பார்த்தீங்கன்னா அப்படியே கோதி கொடுக்க வரானா. அவள் அப்படியே திரும்பி பார்க்குறாமா என்ன பண்ணுறோம் அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அது உன்னோட ஃபீவர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஃபீவர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு க்யூட்டாக சிரிக்கிறா. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்னுக்கு பர்த்டே போல். ஸோ பரபரப்பாக எல்லா விஷயங்களுமே போயிட்டுருக்கு. நான் போய் ஹீரோவை கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே அவனோட ரூம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுறா. அவன் அப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருந்திருப்பான் போல். அடி என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு வெளியே போ. இல்லை நான் இங்கே உட்காந்துருக்கேன், நான் ஏன் வெளியே போகணும், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ மண்டையை உடச்சிருவேன், அதே வெளியே போடி அப்படின்ட்டு பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு கதவை அடிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீயும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது கதவை லாக் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஏன்னா நானும் ஹென்னும் வந்துட்டு தெரியாமல் கதவை ஓப்பன் பண்ணிட்டா. சரி அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கா. இதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரானா. இது என்ன மூஞ்சி, ஏன் இப்படி இருக்கு? அது அந்த ஆன்ட்டி அவங்க ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் ஹென்னு வந்து ரொம்பவே சோகமாக ஒரு மாதிரி பிரேக் ஆகும் அவங்க ஆன்ட்டி இங்கே இருந்தா. அதை என்னால் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்ட்டியுமே வந்துடுறாங்க. அப்போ தான் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ஹென்னு வந்து சொல்லிட்டு இருக்கான் போய் உன் ரூமில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணு அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் எல்லாத்தையுமே செட் பண்ணிகிட்டு இருக்கான். அதை எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் வா அப்படின்ற மாதிரி ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா என்ன ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உங்கள் அப்பா எதுவும் நான் காண்டாக்ட் பண்ணாரா அப்படின்னு. இல்லை நான் அன்னைக்கு சொன்னதுலேருந்து என்னை வந்து பார்க்கல அப்படின்னு. நீ அவர் கூடயே போகிறது பெட்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆன்ட்டி என்ன பேசுகிறீங்க அப்படின்னு. ஆமாண்டா இவ்வளோ வருஷமாக அவங்க உன்னை பார்த்துக்கிட்டாங்கல்ல, ஸோ அவர் வந்துட்டு பெட்டர்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹீரோனை போயிட்டு அவர் ரூமை க்ளீன் பண்ண சொல்கிற, நீனே க்ளீன் பண்ணலாம்ல. ஹீரோ உட்காந்து அந்த டேபிளை செட் பண்ணிகிட்டு இருக்கான். நீ போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. ஏன்னா நீ வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணியிருக்க, எல்லாத்துக்கும் பேர்டனாக இருக்கக்கூடாது, உனக்கு புரியுதா அப்படின்னு. இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அடுத்த வருஷம் நீ காலேஜுக்கு போகணும், அதுக்கு வேற நம்மளுக்கு காசு தேவைப்படுது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோனோட அப்பா பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து கேட்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த நேரம் தான் ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. டே என்னடா பண்ணுற அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருது. இவன் காலேஜ் போனதுக்கு அப்புறமா உங்ககிட்ட என் சிஸ்டர் வாங்கின காசு எல்லாத்தையுமே அவன் அடைச்சிருவான் அப்படின்ட்டு. அவனும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் அவனை கூப்பிட்டு போகும்போது நீங்கள் ரிட்டன் கொண்டு வந்து விட்டுருவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பர்சன் கிடையாது. என்னாலையும் என்னோட சிஸ்டர்னாலையும் கொடுக்க முடியாத சில விஷயங்கள் எல்லாம் இவனுக்கு இந்த வீட்டில் இருந்து கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக 10 மடங்கு அவன் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு. ஹீரோவோட அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் மாறுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா மூஞ்சி அப்படி மாற்றாது அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கான். எந்த பேரண்ட்ஸு குழந்தைங்களை வளர்த்ததுக்கு போயிட்டு காசு கொடுன்னு கேட்பாங்க, என்னை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் நார்மலாக சொல்கிறாரு. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன் அமைதியாக இருக்கீங்க, ஏன் சாப்பாடு நல்லா இல்லையா, சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக குடிச்சிட்டாரு போல். சில விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்காரு. இவனை நான் வேறு இடத்துலேருந்து கூப்பிட்டு வந்து தான் வளர்த்தேன், அதுக்காக அவன் என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. ஹீரோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா பேசிகிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு அவனை ரூம்குள்ளே கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனும் பார்த்தீங்கன்னா அவனை தூக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சிருக்காருல. ஸோ மனசில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே கொட்டி தீர்த்துட்ருக்காரு. நான் வந்துட்டு அவனை என் சொந்த பிள்ளையாக தான் பார்த்துட்ருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல. அவனை அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, இவனை அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ஏன் அவனோட காது படவே சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டு பேர்டனாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு பாஸ்கெட் பால் விளாண்டுட்டு வீட்டுக்கு வந்து க்ளீனிங் ஒர்க்கு, துணி துவைக்கிறதுன்னு எல்லாத்தையுமே இழுத்து போட்டு பார்த்துட்ருக்கான். நான் அவனை என் சொந்த பிள்ளை மாதிரி தான் பார்க்குறேன். அவனுக்கு நான் சமைச்சு கொடுக்குறதும் அந்த துணிகளை துவைக்கிறதும் என்னோட வேலை. நான் அதை பிடிச்சி தான் பண்ணிகிட்ருக்கேன்.
இதுக்கப்புறமும் அவன்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லாதீங்க, அவனுக்கு வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. அவர் உட்காந்து அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஹென்னுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் ஹென்னும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை போயிட்டு தூங்கலாம் வச்சுட்டு இருக்காங்கல்ல. ஹீரோ வந்துட்டு அந்த பிளேட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். நீ எப்போ அதை பண்ணிகிட்டு இருக்க? ஹென்னு வர வரைக்கும் நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல நானே பண்ணிக்கிறேன், ஏன் அவன் வரணும் அப்படின்னு. உங்கள் அப்பா வந்து உனக்கான சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே மாதம் மாதம் பே பண்ணுறாரு, ஆனால் ஹென் அந்த மாதிரி கிடையாதுல்ல அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சுருக்குன்னு கோவம் வந்துடுது போல். நானும் அவனும் ஒன்று தான். எங்கள் அப்பா எந்த விஷயங்களுக்கும் காசெல்லாம் பே பண்ணுறது கிடையாது. இதுக்கப்புறமா அவன் வேற நான் வேற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க, நாங்கள் எல்லாருமே ஒன்று தான் எங்கள் அப்பாவோட பார்வைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சந்தோஷமா இல்லை இவன் இந்த மாதிரி நம்மளை பேசிட்டானே அப்படின்றதான்னு தெரில, கண்ணுலேருந்து கண்ணீர்லாம் வந்துட்டுருக்கு. சரிப்பா இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு. இந்த விஷயங்களை ஹீரோயினும் ஹென்னும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அவங்களுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா அவங்க ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் தான் விடுறதுக்காக வந்திருக்கான். இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது, நீ அவங்களுக்கு வந்து பாடனாக இல்லை அப்படின்னு. இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் நீ உங்கள் அம்மாவை ஞாபகம் வச்சுருக்கியா? இல்லை எனக்கு எப்படி உங்களை ஞாபகம் இருக்கும், அவங்க தான் என்னை எப்போ விட்டு போயிட்டாங்களே, உங்கள் ஃபேஸ் கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு. அவங்கள மறக்கிறதப்போ உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஏன் அப்படின்றது தெரியல. ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ரிட்டன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரான். அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மெடிசனு சூப்பெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறான். அவரும் கேட்குறாரு டைம் ரொம்ப ஆச்சோ அப்படின்னு. இல்லைப்பா இப்போ தான் மிட் நைட் ஆகுது, நீங்கள் நல்லா தூங்குங்க, உங்களுக்கு டேப்லெட்டு சூப்பெல்லாம் வச்சுருக்கேன், நீங்கள் எந்திரிக்கும் போது குடிங்க அப்படின்னு. சரி நாளைக்கு காலையில் அங்கே ட்ரௌசர் வச்சுருக்கேன், ஒழுங்காக பல் விளக்கிட்டு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறானா. இவரும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் மாடிக்கு தான் வராங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், எங்கள் ஆன்ட்டி இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி பேசாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன்னு எதுவும் சொல்ல வராளா, போதும் நீ என்னை எதுவும் கலாய்க்காத அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், 19 வயசான ஹென்னு வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறான்ப்பா அவங்க ஆன்ட்டி வந்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படின்னு. டேய் சும்மா இருங்கடா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே 3 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிட்டுருக்கானுங்க. மறுநாள் காலையில் ஹீரோனோட அப்பா பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா கார்லேருந்து அப்படியே மாடலாக இறங்கி வந்துட்டுருக்கு. யாரா அது ஹீரோட அம்மாவா அப்படின்ற மாதிரி பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே வந்திருக்கிறது ஹென்னோட அம்மா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுறாரு. நீங்களாம் அப்படின்னு. அந்தம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திமிராக தான் பார்க்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.